திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குடும்பத்தினருடன் வந்த 1 வயது குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தெளிவான புகைப்பட காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். குழந்தையை கடத்தியவர்கள் பற்றி தெரிந்தால் தகவல் தர வேண்டிய வாட்ஸ்அப் எண்ணையும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டம் உரவகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் தனது குடும்பத்தினருடன் கடந்த 13ஆம் தேதி திருப்பதி வந்தார். நள்ளிரவு 12 மணியளவில் சுவாமி தரிசனம் செய்த பின் கோவிலுக்கு வெளியே வந்த வெங்கடேஷ் குடும்பத்தினருடன் கோவில் எதிரே இருக்கும் மண்டபம் அருகே படுத்து உறங்கினார். 14ஆம் தேதி காலை 7 மணி அளவில் கண்விழித்து பார்த்தபோது அருகில் படுக்க வைத்திருந்த அவரது 1 வயது குழந்தை சென்னகேசவலு காணவில்லை. இதுகுறித்து திருமலையில் இருக்கும் போலீசில் வெங்கடேஷ் புகார் அளித்தார். போலீசார் வெங்கடேஷ் உறங்கிக் கொண்டிருந்த இடத்தில் வைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து பார்த்தபோது குழந்தை சென்னகேசவலுவை ஒருவர் எடுத்துச் செல்வது தெரியவந்தது. ஆனால் குழந்தையை கடத்திச் சென்றவரின் முகம் சரியாக தெரியாததால் கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு கடும் சவாலாக மாறியது. இந்நிலையில் குழந்தை சென்னகேசவலுவை கடத்திச் சென்ற தம்பதியர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக உள்ளே செல்லும் மகாத்வாரம் அருகே பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகியிருக்கிறார்கள். இதை வைத்து காவல்துறையினர் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் ஊடகத்தின் மூலமாகவும் சமூக வலைதளத்தின் மூலமாகவும் குழந்தையை கடத்திச் சென்றவர்களை பிடிக்க உதவி செய்ய வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடத்திச் சென்ற தம்பதிகளை பார்த்தால் உடனடியாக திருப்பதி போலீஸ் வாட்ஸ்அப் எண்ணான 8099999977 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.